லோத். இந்த லோத் என்பவர் ஆபிரகாமோடு கூட வந்து விட்டார். இந்த லோத் என்பவர் தேராகினுடைய தெரிந்து கொள்ளுதலில் 2வது இருக்கிறார். ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதல் 3வது இருக்கிறார். இவர் யார் என்பதை அறிவார்கள். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. verse 13:1. 13:1. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும், ஆபிரகாம், அவர் மனைவி, அவருக்கு உண்டான யாவும், அவனுடனே லோத்தும். அங்கே ஒரு கமா போட்டு அவனுடனே லோத் என்று இங்கே பிரிஞ்சு போச்சு. எகிப்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கதை இங்கே கொஞ்சம் மாறுது. ஆபிரகாம் லோத்து, ஆபிரகாம் லோத்து சாரால் என்ற நிலை போய் ஆபிரகாம் சாரால் லோத்து என்ற இடம் போய் இப்போ எப்படி வருது என்றால் ஆபிரகாம் சாரால் அவனுக்கு உண்டான யாவும், அதற்கு பின்பு லோத்து தன்னை எங்கே சற்று தன்னை பிரித்துக் கொள்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. verse 3. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். இது எங்கே? அது 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தெளிவாக நம்ம படிச்சிட்டோம். இங்கே நடுரோட்டில் ஒரு கூடாரத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. அங்கேயும் கூடாரம் தான் போட்டார். சீகேமில் அங்கே பார்த்தாரு, அங்கே எல்லாம் அந்நியர்கள் இருக்கிறாங்க. கூடாரத்தை போட்டுட்டு அவர்களிருந்து அப்படி கடந்து போகிறாரு. இங்கே வந்து நடுரோட்டில் ஆய்க்கும் பெத்தேலுக்கு இடையில ஒரு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துருந்து தேவன் தெளிவாக சொல்லிட்டார், உன் சந்ததிக்கு இந்த இடத்தை தருவேன். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இப்போ 7 ஜாதிகள் அங்கே குடி இருக்குது. உன் சந்ததிக்கு தருவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை தனக்குள்ளே தெளிவாக வைத்துக்கொண்டு முன்பு இருந்த இடத்திலே அவர் இங்கே இருக்கிறார் என்ற குறிப்போடு என்ன இருக்குன்னு வாசி கேளுங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தர் நாம தொழுது கொண்டான். மீண்டும் அந்த இடத்துல ஆபிரகாம் அங்கே தொழுது கொள்கிறார். வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இந்த லோத்து ஆபிரகாமுக்கு பின் செல்கிறார். அந்த லோத்துக்கு என்ன இருக்கு? ஆடு மாடுகளும் கூடாரங்கள். திரும்பி வாசி. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஏன் கூடாரங்கள்? ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்தன என்று சொல்லப்பட்டு, அவர்கிட்ட வந்து லிக்விடு அசட் இல்லை, பொன்னோ வெள்ளியோ இல்லை. அவன்கிட்ட ஆடு மாடும் கூடாரங்கள், த ப்ளூரல். கூடாரம் ஆபிரகாமிட்ட இருக்கு, லோத்துக்கிட்ட இருந்தது கூடாரங்கள். இந்த டிஸ்டிங்ஷனை எப்படி இதை நம்ம பேசுறது? இது ரொம்ப முக்கியமான டிஸ்டிங்ஷன், முக்கியமான பிரிவு. ஆபிரகாமிட்ட இருந்தது கூடாரங்கள் கிடையாது. ஆபிரகாமிட்ட இருந்தது கூடாரம், வெறும் கூடாரம் தான், ஒருமை. ஆனால் இவற்றிலிருந்து கூடாரங்கள், there's a plural in it. இது ரெண்டுக்கும் உள்ள பயங்கர வேறுபாடு இருக்கிறது. இந்த கூடாரங்கள் என்பது நிலைவரமான, கான்கிரீட் என்று சொல்லப்படுகிற நிரந்தரமான, உறுதியான என்று கூடாரங்கள் என்று எபிரேய மொழியில் பொருள். இந்த ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலர் என்று சொல்லப்படுகிறது. கூடாரம் என்று சொல்லப்படுகிற எபிரேய மொழியினுடைய அர்த்தம் என்னன்னா கன்செப்சுவல். கன்செப்சுவல்னா கான்செப்ட்னா ஒரு ஐடியா. கான்செப்ட் என்பது ஐடியா. அது வந்து ஒரு கான்செப்சுவல், அது கருத்தியல், அதோடு கூட இருக்கிறது. கருத்தியலோடு, கூடாரம் என்றால் கருத்தியலோடு இருக்கிறது. அது இன்னும் அப்ஸ்ட்ராக்ட் ஐடென்டிட்டி, என்டிட்டி என்ற இடத்தில் இருக்கு. புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி அண்ட் கன்செப்சுவல் வே, இரண்டையும் நம்ம மறக்கக்கூடாது. கூடாரம் என்றால் அப்ஸ்ட்ராக்ட் ஐடென்டிட்டி. அப்ஸ்ட்ராக்ட் என்றால் அது புத்தியிலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். கன்செப்ட் என்றாலும் புத்தியில் உருவாக்கி வைத்திருக்கு. தான் இதுக்கும் லோத்தினுடைய கூடாரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆபிரகாமுக்கு இருந்த கூடாரம் என்பது அது ஒரு எண்ணம், அது ஒரு சிந்தை, அது ஒரு நோக்கம், அது ஒரு தன்மை. அதை தான் எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 பவுல் மிக தெளிவாக அந்த கூடாரம் என்ற அந்த சொல்லான அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி, கன்செப்சுவல் வே, எண்ணங்களின் வழி, சிந்தனைகளினுடைய ஆக்கத்தை தெளிவாக அது என்னன்றதை பவுல் நமக்கு பேசிட்டார். 11, 8, 9, 10 வாசிக்க கேளுங்க. எபிரேயர் நிருபம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் 10 வரைக்கும் தான், 8, 9, 10. ஏனென்றால் அந்த 10ஆம் வசனத்தை திரும்பி வாசிக்கலுங்க.
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆகையினால் தான் இங்கே அவன் கூடாரங்கள் என்பதை லோத்து மிக தெளிவாக எபிரேய மொழியில் கூடாரங்கள் என்ற பிரிவு இருக்கிறது. அதை பல வியாக்கியானங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய கூடாரம் என்பது ஒருமையிலே, ஆகையால் ஆபிரகாம் எந்த ஒரு கன்செப்சுவல் வே, ஆப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி நினைத்திருந்தாங்க. தேவன் கைவேலை இல்லாத வீட்டை கட்டுகிறார், அதுக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன், இங்கே நான் அந்நியனும் பரதேசி, இங்கே எனக்கு எதுவும் நிலையான நகரம் இல்லை, எனக்கு இங்கே நிரந்தர குடியிருப்பு இல்லை என்பதை மனதிலே வைத்த ஒரு கூடாரத்திலே வாசம் செய்தார். ஆனால் லோத் அப்படி கிடையாது. அவர் கூடாரங்களை போடுறார். அவருக்கு இங்கே கான்கிரீட், இங்கேயே அவருக்கு பங்களா, பில்டிங், பெரிய 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 ஆசீர்வாதங்கள்லாம் இங்கேயே வேணும். இப்போ லோத்து ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த பேதுரு நீதிமான் ஆகிய லோத் என்று சொல்லிட்டார். அதனாலே இந்த லோத்துக்கு பேர் நீதிமான். ஆனால் இந்த லோத்து நீதிமான் என்றாலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் பேர் இல்லவே இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் அட்டவணை. இந்த விசுவாச வீரர்கள் அட்டவணையில் அவர் பேர் இல்லை. ஏன் இல்லை? அவர் கூடாரங்கள் வச்சிருந்தார், இந்த பூமிக்குரியவராக இருந்தார். அப்படி என்றால் இன்மைக்காக இந்த பூமிக்குரிய இடத்துல இருப்போமாகில் நமக்கு பேர் 11ஆம் அதிகார அட்டவணையில் வராது. நம்முடைய பெயர் பிரியமானவர்களோட அட்டவணையில் வராது, தெரிந்து கொள்ளப்பட்ட அட்டவணையில் வராது, முதற் பேர் என்ற அட்டவணையில் வராது, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்ற அட்டவணையில் வராது. மிக தெளிவாக விளங்கிக்கொள். நீதிமான் என்ற இடத்துல நம்ம போய்க்க வேண்டியதுதான். அதில் எந்த விதமான தப்பு இல்லை. நீதிமான் இடத்தில் இருந்து வாழ்ந்துக்கலாம். ஆனால் அட்டவணையிலே வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசுவாசத்தில் வல்லவர்கள், அவர் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், முதற்பலன் பிரியமானவர்கள், தேவனுடைய நண்பர்கள் என்ற இடத்துல அவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அப்போ இவர் ஆடு மாடுகளும் டென்ட்டுகள், டென்ட்ஸ் இந்த ப்ளூரல் மீன்ஸ் கான்கிரீட் which is permanent, நிரந்தரமும் உறுதியான கட்டடங்களை அவர் எப்போது விரும்புகிறார். ஆனால் ஆபிரகாமோ அப்படி அல்ல. அவருக்கு கன்செப்சுவல் வே அண்ட் அப்ட்ராக்ட் என்டிட்டி என்று சொல்லப்படுகிறதான தேவன் தூர பார்வையிலே அவர் கூடாரத்தை போட்டு தன் சந்ததிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிக் கொடுக்கறது யாருக்கெல்லாம்? ஆரானில் சம்பாதித்த ஆத்துமாக்கள், தன் வீட்டிலே பிறந்த பிள்ளைகள், தன் லிக்விட் என்டிட்டியில் லிக்விட் அசர்ட் வச்சுருந்தார் இல்லையா, கோல்டன் சில்வர், அதை அப்படியே டக்குன்னு கொடுத்து அடிமைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரேடு போச்சுன்னா வேற எவங்கிட்டையாவது இப்போ போயிட போகிறாங்க அடிமை இருக்கிற வரைக்கும். அப்போ ஆபிரகாமுக்கு ஏன் புல் வர வேண்டும்? ஆபிரகாம் எத்தனையோ ஏழை பரதேசிகளுக்கு நற்கிரியை செய்கிறார், அதான் அர்த்தம். ஏன்னா உங்களை ஆசீர்வாதம். நீங்கள் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவர்கிட்ட இருந்த கோல்டு சில்வரை வச்சு அவர் என்ன செஞ்சார்? ஜனங்களை மீட்டு எடுத்தார்ரா. எவன்ட்டியா போனால் கொத்தடிமையாக போயிடுவானே, ஒன்றும் இல்லாமல் போயிடுவானான்ட்டு இருந்ததெல்லாம் வாங்கினார். இதை எவனுக்காவது இப்போ இங்கே புரியுதா? அவர் பணக்காரனாக இருந்தார், ஐஸ்வர்யனாக இருந்தாருன்னு இருக்காங்க. அவருக்கு இருந்த ஐஸ்வர்யம், அவர் பணமும் என்னத்துக்கு பாவிக்கப்பட்டது? 4 ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் மீட்டு வந்தார். தன் ஜனத்துக்கு தான் சாப்பிட்டாரு. தான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டின்ற பேரில். இவனுங்கள் மேல் கோவாக்கினி வராதா? அந்த ஏனோக்கு அப்பா இது ஒரு காலத்தில் வெறும் அண்ணா நகர், KK நகர் வெறும் எம்டிறானுங்க. அதுக்கெல்லாம் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், வர்றாரா உங்களுக்கு? வர்றாரு. 1016 தூதர்களோடு உங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பு தெளிவாக நமக்கு முன்பதாக வச்சுக்கிட்டு நிற்கிறார். நியாய தீர்ப்பின் கோலை இதான் அங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. இதுதான் லோத்துக்கும் ஆபிரகாமுக்குள்ள டிஸ்டிங்ஷன். இதோடு 13 ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஆபிரகாமுடைய லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால். இது ஒரு பியூட்டிஃபுல். இதை நான் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர்கள் ஒருமித்து இருக்க அந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வாட் a thought. பூமி தாங்கலைன்னா என்னங்க பூமி தாங்கும்? ஆங்கிலத்தில் வாசிமாத chapter 13 verses 6. And the land was not able to bear them. The land was not able to bear. பூமி தாங்க முடியவில்லை. என்ன தாங்க முடியல? பூமி ஒன்று பூமி தாங்கணும், இல்லைன்னா பூமி either it has to bear or it has to bend or it has to elevate. அவ்வளோதான். பூமி ஒன்று தாங்கணும், இல்லைன்னா தொங்கணும், இல்லைன்னா தூக்கணும். இவ்வளோ தானே. தாங்க முடியவில்லை என்றால் தொங்கி போயிடணும். அப்போ தாங்கினால் தூக்கணும். இதுதான் பூமியினுடைய மிக முக்கியமான விஷயம். த எர்த், பூமியானது இவர்கள் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ண முடியவில்லை.
இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ண முடியல. இரண்டு பேருடைய ஐடியாஸ், கான்செப்சுவல் ஐடியாஸ், அவர்களுடைய உலக பார்வையை பூமி தாங்க முடியவில்லை. இவன் உலகத்துக்குரியது சிந்திக்கிறான், அவன் இனி வரும் உலகத்தை சிந்திக்கிறான். இந்த பூமி தாங்க முடியல. யாரை தூக்கி பிடிக்கிறது? பூமி தாங்க. ஏன் தாங்கி பிடிக்க முடியல? வசந்த வாசிங்க. அதுக்கு ஒரு த சப்ஜெக்ட் என்ன இங்கே வந்து பாருங்க. இங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. த கான்டெக்ஸ்ட் ரொம்ப தெளிவாக பேசுது. பூமி தாங்க முடியல. ஏன் தாங்க முடியவில்லை? இந்த கான்டெக்ஸ்ட் என்ன வாசிங்க. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால், ஆஸ்தி மிகுதியா இருந்தனால் தாங்க முடியலையாம். ஒருவனுடைய ஆஸ்தி என்ன, இன்னொருவனுடைய ஆஸ்தி என்ன? ஒருவனுடைய ஆஸ்தி ஆடு மாடு கூடாரங்கள், இன்னொருவனுடைய ஆஸ்தி ஆடு மாடு பொன் வெள்ளி. இதுதான் பூமி தாங்க முடியல. இரண்டு ஐடியாஸ், ஒரு இடத்தில் கூடி வாழ முடியாது. இரண்டு ஏற்கனவே பிரச்சனை, இங்கே பிரச்சனை வந்துருச்சு. பூமி தாங்க முடியல என்பதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரை தூக்கி பிடிக்க? இங்க பூமியானது இட் ஷுட் எலவேட், தூக்கணும், அல்லது இட் ஷுட் பெண்ட், கீழே போகணும், அல்லது அது வந்து சமமாக நிற்கணும். கோராக் என்பவர்களுடைய குற்றத்திலே பூமியானது பிளந்து உள்ளே கொண்டு போயிடுச்சு. ஸோ எர்த் swallowed them up. பூமி அவர்களை விழுங்கினது என்று என்னாகும் 16 சொல்லப்பட்டிருக்கு. பூமி சிலரை உயர்த்துகிறது. யாரை உயர்த்துனுச்சு? யாரை உயர்த்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் சொன்னனே, ஆதாம், ஆபிரகாமில் இருந்து 7வது யாரு? ஆபிரகாமில் ஈசாக்கு, யாக்கோபு, லேவி. 7வது யாரு? மோசே. மோசே மலை மேலேறினார். ஸோ அவரை உயர்த்துது பூமி. கோராகையும் அவருடைய சந்ததியும் கீழே உள்வாங்குது. திஸ் ஹவ் இட் இஸ். ஒன்று உயர்த்தணும், எல்லாம் பாதாளத்துக்குள்ளே வாங்கணும். இங்கே பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யாரை தூக்க, யாரை கவுத்த? பூமி தாங்க முடியாத பிரச்சனை. இருவரும் ஒரு இடத்தில் இங்கே முட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல முட்டிக்கிட்டு இருக்காது. பூமி தாங்காது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் பூமி தாங்காது. நீங்கள் அதை போங்க 2 Corinthians 6:14 நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க, இருளோடு கூட கை கோர்த்தா பூமி தாங்காது. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் பேது, நீங்கள் கை கோர்த்தா பூமி தாங்காது என்பதை இன்னைக்கு விளங்கி கொள்ளணும். நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க. 14 வாசிங்க. 2 Corinthians 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப பூமி தாங்காது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீங்க போய் நீங்க நீதி அநீதியோட போனீங்கன்னா பூமி தாங்காது. பூமி தாங்கல்னா என்ன வரும்? ஜாலாப்பிராயெல்லாம் வரும். there'll be a destruction. ஜலத்தினால் தண்டனை வந்தது போல லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் கலிஃபோர்னியா அக்னினால் வந்திருக்கிறது. பூமி தாங்கல. ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? அப்புறம் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. இசைவேது. இப்ப கிறிஸ்துவுக்கு பேலியாக்கணும் இசைவேது. அப்புறம் அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. பங்கேது. ஆபிரகாம், லோத்து ஒரு இடத்துல கூடி பூமி தாங்கல அவர்களுடைய ஆஸ்திகள் நிமித்தம். ஆஸ்தி என்னங்க? ஒருவனுடைய ஆஸ்தி தேவனே அவனுடைய சம்பத்தும் ஆஸ்தியுமாக அப்டிராக்ட் என்டிட்டி அண்ட் கன்செப்சுவல் வே என்ற இடத்திலே புத்தியிலே சிந்தனையிலே அவன் இனிவரும் உலகில் நோக்கமாக இருக்கிறான். அவன் இந்த திருட்டு பைய கூடாரங்களை வச்சுக்கிட்டு இங்கே கட்டடம் கட்டுங்க, பில்டிங் கட்டுங்க, எங்கள் சபையை கத்த பெருசு. இது எனக்கே கொஞ்சம் பேசி பேசி அழுத்து தான் போச்சு. பட் என்ன செய்யறது, வேதனையிலே நம்ம இதை புலம்பிக்கிட்டு இருக்கோம். எப்பறம் அவங்க ஜனங்கத்தெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும்? பூமி தாங்கலை. நீ கட்டுற கட்டடமும் உன் அக்கிரமத்துக்கு பூமி தாங்காமல் இருக்கிறது. நீதிமான் இருக்கிறதுனால ஏதோ தகிச்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்களை விழுங்கி போட எவ்வளோ நாள் ஆகும்? அப்படிப்பட்ட அக்கிரமத்திலே இந்த மக்கள், இந்த மண்ணும் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இன்னைக்கு கண்கூடா பார்க்க முடியுது. அடிமைகளை வாங்குறியா, நற்கிரிகளை செய்கிறியா, 4 பேருக்கு உதவி செய்கிறியா? ஒன்றும் இல்லை. எந்த நீதிமானும் இல்லை, எந்த பரிசுவானும் இல்லை. ஏழையில் ஏழையாக தான் இருக்கிறான். 50 வருஷம் 60 வருஷம் பெந்தகோஸ்தில் முற்பிதாக்கள் எல்லாம் பாடுபட்ட மார்க்கம். அவன் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். தெரியும், நானே ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன் பெந்தகோஸ்தில். ஒருத்தருக்கு அவங்க அப்பாலாம் அந்த காலத்து 60 வருஷம் பெந்தகோஸ்தே மார்க்கத்தை சேர்ந்தவங்க, தங்களுடைய நிலத்தையெல்லாம் விற்று ஊழியர்களை தாங்கினவர்கள். ஏன்னா அவங்ககிட்ட தான் கோடி கோடியாக இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அடையாறில் தான் ஒரு வீடு வாங்கி கொடுங்களேன். 1 கோடி ரூபாய் குறைஞ்சாடா போவீங்க நீங்கள்லாம். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தினுடைய வெளிச்சமற்றவர்களாக இருக்கிறபடினால் உங்களுக்கு இடத்த வாங்கிக்கிட்டு அதிலும் கூட எவனையும் சேர்க்காமல் இருக்கிறீங்க. என்கிட்டலாம் இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கி கொடுப்பேன். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நான் அவ்வளோ எத்தனை வருஷம் இதுக்காக பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் சிஸ்டர் அம்மா கற்றுக் கொடுத்து போன ஃபார்முலான்படி ஐ வில் பிளஸ் யூ லாவிஷ்லி.
இந்த ஆபிரகாம் அப்படி தான் செஞ்சான் மனுஷன். அதே போல தான் செய்யணும். பூமி தாங்கிக் கொள்ள என்பது முதல் பிரச்சனை. இங்கேயே ஆபிரகாமுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. இந்த லோத்தை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது வேலைக்காவாத பெரிய வேலையாக இருக்கே, இவன் சரி வரலையே, இவன் கூடாரங்கள் இல்லை, இவன் வந்து வச்சுக்கிட்டு அலையிறான், இவனுக்கு இனி ஒரு உலகத்தின் மேல் நோக்கம் இல்லையே. வந்தான் நம்ம கூட, முதல் ரவுண்டு வந்தான், 2வது ரவுண்டு வந்தான், 3வது ரவுண்டும் வந்தான். நான் சொல்கிற ரவுண்டெல்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்ப சொல்லணும். லோத்து முதல் ரவுண்டு வந்தார், 2வது ரவுண்டு வந்தார், 3வது ரவுண்டு போனார், திருப்பி வந்தார். வந்தவனை 3வது ரவுண்டு எகிப்து. எகிப்தில் இருந்து இவனை வெளியே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம், ஆனால் எகிப்து இவனுக்குள்ளே வந்துருச்சே அப்படின்னு இங்கே வேதனையில் இருக்கார் ஆபிரகாம். ஆனால் படுபாவி, நான் ஒரு விஷயமா எகிப்துக்கு போனேன், எகிப்திலிருந்து உன்னையை கூட்டிகிட்டு வெளியே வந்தேன், எகிப்தை கூட்டிகிட்டு நீ வந்துட்டியாடா, உன் இருதயமே எகிப்தா இருக்கே, இப்போ கூடாரங்கள் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, பூமி தாங்கலையாடா, உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய பிரச்சனைன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யலாம்? ஆபிரகாமுக்கு இருக்க பிரச்சனையை பாருங்கள். இந்த ஒளிக்கும் இருளுக்கும் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் சம்பந்தம் ஏது? தேவன் அதை செய்ய ஒருபோதும் மாட்டார். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் அந்த 12-13 வசனத்தை வாசிக்க கேளுங்க. உன் நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்யறதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, பொய் பேசுறதில்லை, வஞ்சகன் அவர் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. இதுதான் வந்து ஆபிரகாமின் மார்க்கத்தினுடைய அந்த நிலை. இதுதான் வந்து அவருடைய கூடாரம். வஞ்சகம் இல்லை, பொய் இல்லை, வேற என்னது? பொய் இல்லை, வஞ்சனை இல்லை, அநியாயம் இல்லை. அவர்கள் புசித்து வாசிங்க வாசிங்க வாசிங்க. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இதுதான் பூமி தாங்கிறது. பூமி தாங்கணும், படுத்துக்கணும். பூமி ஜிஜிக்கு ஜிக்குன்னு ஆடக்கூடாது, அதிரக்கூடாது, நிலநடுக்க வரக்கூடாது. புசித்து படுத்துப்பான் பூமி. இப்போ ஆபிரகாம் யோசிக்கிறாரு, இவனை கூட வச்சிருந்தா பூமி தாங்காது, நம்ம மேலே போகணும், இவன் கீழே கொண்டு போயிடுவான் படுபாவி, அப்படியே உழந்து கொள்கிறார். நாமளும் அதை ரொம்ப காலம் உணர்ந்தோம். இந்த திருட்டு பசங்களை வச்சுக்கிட்டு என்னடா செய்கிறது ஒன்றுமே புரியலையேன்ட்டு ரொம்ப காலம் நம்மளும் இந்த பூமி தாங்காமல் தான் இருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆங்கிலத்தில் வாசிமா. Genesis 39. And Abram said unto Lot, let there be no strife. 7ஆம் வசனத்தை வாசிம். Sorry, 7th verse. And there was a strife between the herdman of Abram's cattle and the herdman of Lot's cattle, and the Canaanite and the Perizzite dwelled then in the land. இது தமிழில் வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். அந்த முந்தின 5ஆம் வசனத்திலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நம்ம பேசிட்டோம். அங்கேயே பூமி தாங்கலை. ஏனென்றால் அவர்களுடைய சொத்து நிமித்தமாக, 2 எதிரிடை கோட்பாடுகள் நிமித்தமாக அங்கே பூமி நிற்கிறது. 2ஆம் பிரச்சனை, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம். சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நான் 30 வருஷமாக கேட்டேன், எதுக்கு போடக்கூடாது? அதை நான் கேட்கல. சும்மா சண்டை போட்டக்கூடாது, சண்டை எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு முள்ளு குத்துனா ஆன்னு கத்துவேன், உங்களுக்கு குத்துனா வாய் மூட்டு இருந்துக்கணும். இதுதான் ஆபிரகாமின் நீதி. எனக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் வாழ்வாலும் கத்துவேன். எங்கள் மேடையிலேயே நான் பிரசங்கம் வைப்பேன் 1 மணி நேரம். எல்லாம் நீங்கள் சகிச்சு கேட்டு திருந்தணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் கத்துனீங்கன்னா, அப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, வாக்குவாதம் பண்ணாதீங்க, நான் வாட்டுக்கு என்கிட்ட போயிடுவேன். இதுதான் நான் கேட்ட சத்தியம். இன்றைக்கி உங்களுக்கு இது திருத்தி சொல்கிறேன். ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் வாக்குவாதம் உண்டாயிற்று? இது சப்ஜெக்ட். இந்த பிரச்சனையுடைய த சப்ஜெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம். 2 பெரிய பிரச்சனை இந்த 2 மந்தை மேய்ப்பர்கள். வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? அதனுடைய சார்பு நிலை, எதுக்காக பிரச்சனை வந்தது? அதன் கீழே தொடர்ந்து வாசிச்சா இருக்குது. 7ஆம் வசனத்தை வாசிங்க திரும்பி. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. த சப்ஜெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இவங்க தான் சப்ஜெக்ட். வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்? பிரச்சனையினுடைய காரணம் என்ன? வாசி. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். கானானியரும் பெரிசியரும் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். இவங்க எங்கே கூடாரம் போட்டிருக்காங்க? 2வது ரவுண்டு சுற்றி, முதல் ரவுண்டு ஷீகேம் பக்கத்தில் போய் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படியே புறப்பட்டார்.
ரெண்டாவது ஆய்க்கும் பெத்தேலுக்கு இடையில ரோட்டில் ஒரு கூடாரத்தை போட்டார். அங்கே தான் இந்த கானானியர்களும் இந்த பெரிசியர்களும் இருக்கிறார்கள். அங்கே தான் மீண்டும் 13ஆம் அதிகாரத்தில் வந்து போடுறார். லோத்து அவன் பின்னாடியே வந்துட்டான். இப்போ அங்கே இருக்கிற இடம், வயல்வெளிகள் எல்லாம் யாருடையது? கானானியர்களுடையது, பெரிசியர்களுடையது, கானானின் 7 ஜாதியாருடையது. ஏன் இவர்கள் 2 பேருக்கு வாக்குவாதம்? என்ன வாக்குவாதம்? இங்கே பூமி தாங்க முடியவில்லை என்பதில் அடுத்து வந்தால் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்கள் மிக தெளிவாக ஒரு கோட்பாட்டை சொல்கிறார்கள். யாருக்கு? லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கு. இங்கே பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறார். உன் சந்ததிக்கு தான் இந்த இடத்தை தருவேன், நமக்கல்ல. ஆகையினால் அத்துமீறி அவனுடைய எல்லா இடத்திலும் பூராதீங்க. புரிஞ்சா? அத்துமீறி எல்லா இடத்திலும் பூராத. இங்க அத்துமீறி பூந்தவன் எத்தனை பேர் தெரியுமா? நான் இதில் 1 hour இன்னொரு பிரசங்கம் வைப்பேன். அசிங்கப்பட்டு போயிடுவாங்க எல்லாவனும். பட் நான் பிரியமானவர்கள் என்ற இடத்துல பீறாமல் நான் இருக்க விரும்புகிறேன். அத்துமீறாதனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அத்துமீறாதீங்க. குழந்தை விஷயத்தில் அத்துமீறாத, இந்த விஷயத்தில் அத்துமீறாத, அங்கே எல்லாம் நான் சொல்லி கொண்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வயசு, நான் உங்கள் வயசில் உங்களுக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுத்து உங்கள் கூட வந்தவன் அதே வயசில். அப்போ நீங்கள் பண்ண போதனைகள்லாம் கேட்டு வாழ்ந்தவன் தான். இந்த வயசில் நான் சின்ன பால் குடிக்கிற குழந்தையா, கை சூப்புறவனா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத்துமீறாதீர்கள். அதைத்தான் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாங்க? இங்கே பாரு, லோத்து மந்தை மேய்ப்பர்கள், தேவன் இந்த இடமெல்லாம் கானானியர்களுடையது, நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. எப்போ? சந்ததிக்கு தரன் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால அடக்கி போங்கடா, அடக்கி வாசிங்க, அடங்கி போங்க, அவனுங்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கடா, பணிஞ்சு போங்க, தாழ்ந்து போங்க. ஆனால் அவன் நீ யார்ப்பா எங்களுக்கு சொல்கிறதுக்கு? எங்களுக்கு தான்ப்பா இதை கொடுத்துருக்காரு. ஆபிரகாமுக்கு புள்ள குட்டிலாம் இல்லை, நாங்கள் தான் சந்ததி, தெரியுமா? தட்ஸ் அ ஆர்கியூமெண்ட். நாங்கள் தான் சந்ததி, நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். புரியுதா இப்போ என்னன்னு? புரிஞ்சா சரி. நாங்கள் தான் ஆபிரகாமையே பார்த்துக்கிறோம், நாங்கள் தான் ஆபிரகாமுக்கு சொம்பு தூக்குறோம், சிங்கி அடிக்கிறோம், நாங்கள் தான் சிங்கி எல்லாமே நாங்கள் தான்டா. இதுதான் பிரச்சனை. இங்கே நீ யார் கேட்கறதுக்கு? நான் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பன். நான் சொல்கிறேன், கமான், ஒரு டைம் லைன் இருக்குது, ஒரு காலகட்டம் இருக்குது, இதற்கு அடங்கி போக வேண்டும், இப்படி இணங்கி போகணும். ஆலம் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் வாயை மூடு, மசில் த கோட், உன் மந்தைக்கெல்லாம் வாயை பூட்டு. அவளியாக கடந்து போகும்போது அங்கே இருக்கிற வயலில் லோத்தினுடைய ஆடுகள்லாம் பூந்து மேயுது. வம்பிழுக்காதீங்கடா, வேணாண்டா, அவனுக்கு சண்டைக்கு வருவாங்கடா. அவன் யார் வர்றது சண்டைக்கு? வந்தால் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்றான் லோத்தின் மந்தை மேய்ப்பன். இதுதாங்க வாக்குவாதம், ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்டாக சொல்கிறார். ஒருத்தனுக்கு தெளிவு இருக்குது, ஆபிரகாமினுடைய சீஷனுக்கு தெளிவு இருக்குது, சந்ததிக்கு கொடுப்பார் என்ற தெளிவு இருக்குது. இவன் சொல்கிறான் நான் தான் சந்ததின்றான். ஏன்னா பரிசுத்தாவியை பெறாத நீ உனக்கு எப்படி நீ சந்ததியாவ? உனக்கு அடிப்படை, உனக்கு ரட்சிப்பே இல்லாத நீ எப்படி சந்ததியாவ? இந்த கேள்விகளுக்கு எவன் பதில் சொல்கிறது? லோத்து, நீ கூடாரங்களை வச்சுக்கிட்டு அலையிற, ஆல்ரெடி பூமி தாங்கலை, நீ எப்போ சந்ததியாவ? அந்த சந்ததி ஈசாக்கிலே விளங்கும், அந்த சந்ததி கிறிஸ்து, அந்த சந்ததியாக நாம் இருக்கிறோம். அதுக்கென்று வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவன்தான் முன்குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அவனுக்கென்று அந்த இது இருக்குது. லோத்து மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் என்பது என்ன? வாக்குவாதத்தை என்ன? சப்ஜெக்ட் 2 பேர் சண்டை போட, உடனே சண்டை போடாதீங்க. அவர்கள் சொல்லிக்கிறார், இல்லை. உடனே ஆபிரகாம் அங்கே தலையிடுகிறார். இது ஆபிரகாம் காதுக்கு செல்கிறது. இப்படி பண்ணிட்டு அலையிறாங்க, எல்லா இடத்துலையும் பூந்து மேய விடுறாங்க. அவர் ஆபிரகாம் சொல்லி வச்சிருக்கிறார், அந்த 7 கானானிய ஜாதிகளிடத்தில் நாம் பணிவாக தெய்வீகத்தை காட்டணும், முரட்டுத்தனம் காட்டக்கூடாது, வல்கரிசம் காட்டக்கூடாது, ரவுடிசம் காட்டக்கூடாது, கத்திய கொம்பெல்லாம் குத்துவன் சொல்லக்கூடாது, கட்டை எடுத்து மண்டையை உடைப்பேன் சொல்லக்கூடாது, அடுத்த முறை இவன் பேசினால் வைத்தை கிழிப்பேன் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தான் நாம் கண்டித்தோம். அதான் வாக்குவாதம், அதான் வாக்குவாதம். சேம் சண்டை போடுகிறான். எஸ், நான் ஆபிரகாமின் மார்க்கத்தின் சந்ததியான். ஆபிரகாமே நிம்ரோதிடத்தில் சண்டை போட்டார், ஆபிரகாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்டார். ஆபிரகாமின் சந்ததி நியாய நீதிக்காக நின்று போராடக்கூடிய சந்ததி, அநியாயத்தை என்றும் எடுத்து கேட்கக்கூடிய சந்ததி. அது சொல்லுது, இது தவறு, நிறுத்து, எல்லையை வகுரு. இந்த எல்லையெல்லாம் நம்முடைய வித்துக்கு இனி வரும் சந்ததி கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், ஒழுங்கா வாழுடான். தலைவர் முன்னாடி ஒரு வேஷம், தலைவருக்கு பின்னாடி ஒரு ஆட்டம், எப்படிலாம் ட்ராமா பண்ணி கடவுள் ட்ரௌசரை அவுத்து அம்மனமாக ஓட விட்ட கதை. எனக்கு இன்னும் அதை நினைக்கும் போது எனக்கு சில நேரங்களில்
சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். தேவன் என்னமா செஞ்சார். அந்த லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கு நேரிட்டதான கதையும் லோத்தின்ற கதையும் நினைக்கும் போது ஆபிரகாம் லோத்தா மாறிட்டார். அதான் அங்கே இருக்கிற பரிதாப நிலை. இதான் ஆபிரகாமின் பிரியமான மார்க்கம். இப்போதான் மெய்யான ஆபிரகாம். டூப்ளிகேட் ஆபிரகாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. மெய் ஆபிரகாம் என்ன சொல்றார் வாசிக்க கேளுங்க. 8 verse. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 2 விஷயத்தை சொல்றார், உனக்கும் எனக்கும். அப்படின்னா அந்த அந்த 6ஆம் வசனத்திலே 5ஆம் வசனம் சொல்லப்பட்ட பூமியானது தாங்க முடியவில்லை என்றதுதான் உனக்கு எனக்கும். ஏற்கனவே உனக்கு எனக்கு முட்டிக்கிச்சு. நான் பூமியை உயர்த்த வந்தவன், நீ பூமியை பற்றி பூமியை பொழந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிற. பூமி தாங்கலை. உனக்கு இருக்கிற ஆஸ்தி எனக்கு இருக்கிற ஆஸ்தி ரெண்டுமே இது பூமி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ உனக்கு எனக்குமே ஒத்து வரலடா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீ இல்லாஜிக்கல் இடியட். உனக்கு எந்த விதமான படிப்பும் கிடையாது, உனக்கு யோசனை. நீ வந்ததே ஆதாயத்துக்கும் தேவைக்கும் உதவிக்கு தான் நீ பெந்தகோஸ்தில் வந்தவன். நீ விடுதலைக்காக வந்தவன். நீ அழைப்புக்காக, நீ நேம் என்கிற கேரக்டர் பர்பஸ்க்காக வரல. நீ எதுக்கு பெந்தகோஸ்துக்கு வந்த? உன் பேய் போகணும்னு வந்த, நீ விடுதலை அடையணும்னு வந்த. மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு என்பது உறுதி. இது மிகப்பெரிய எச்சரிப்பின் சத்தம். இது நீ எதுக்கு பெந்தகோஸ்துக்கு வந்த? 18 பேய் போக தானே வந்த பெந்தகோஸ்துக்கு. அந்த நன்றி அறிதல் என்றும் இருக்க வேண்டும் என்பதுதான் லோத்துக்கிட்ட. உனக்கு எனக்கு ஒத்து வரல. பி கிரேட்ஃபுல். நன்றி அறிதல் உடையவர்களாக இருங்கள். உனக்கு எனக்குமே ஒத்து வரலப்பா, நீ நன்றி கெட்டவன், நான் நன்றி உடையவன். ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். நான் என்றும் தாழ்ந்து போகக்கூடிய நன்றி உடையவன். லோத்துக்கு திமிரு ஜாஸ்தி, பெருமை ஜாஸ்தான். யார் என்று உணராத இடத்துல இந்த லோத்து மிகப்பெரிய இடத்தில் ஆபிரகாமினால் கடிந்து கொள்ளப்படுகிறார். உனக்கு எனக்கு பிரச்சனை, உன் மந்தை மேய்ப்பர்களுக்கு என் மந்தை மேய்ப்பு என்பது 2வது உள்ள நிலை. அது மற்றவர்களோடு சம்பந்தப்பட்டது. முதல்ல அவங்க 2 பேருக்குமே மூட்டிக்கிச்சு. 2வது மக்களோட மூட்டு. இந்த இடத்தில் தான் ஆபிரகாம் அங்கே மிக தெளிவாக 13-17 தேவன் அவரோடு பேசின மிகப்பெரிய வார்த்தை. இந்த லோத்து தன்னை எதற்கு வந்தான்? அவன் பிரிஞ்சு போய்விட்டான். வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உன் முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமரையும் அழிக்கும் முன்னே அவர் தெளிவா சொல்றாரு, நான் இந்த பக்கம் போயிடுறேன்பா, என்னை விட்டுருங்க. இவன் ஓடிட்டான். இவன் பார்த்து கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்த்து எதற்காக வந்தானோ அதை கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு அப்படியே ஓடிட்டான். ran away. இங்கேதான் ஆபிரகாமுக்கு 17ஆம் வசனத்தில் தேவன் மீண்டுமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை, பிரியமான ஆபிரகாமுக்கு மீண்டுமாய் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேளுங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தருவேன். எப்ப தரேன்னு சொன்னாரு? 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே the great reference is there. 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உனக்கு சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? எவ்வளவு அழகு! அந்த தேசத்தின் குடிகளை துரத்து விடும் வரைக்கும் அந்த தேசத்தின் குடிகளிடத்தில் வம்பு பண்ணாதிரு. there's a time. அதை தானே ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்கள் சொன்னாங்க. தேசத்தின் குடிகளை துரத்து வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போகணுண்டா, அமைதியாக இருக்கணும். இது சரி கிடையாது. நீ யாரா எங்களை கேட்க? நீ யார் எங்களுக்கு பேச? நாங்கள் யார் தெரியுமா? இதுதானே வம்பு. அந்த நிலை என்ன? லோத்து, நீ நீதிமான் தான், ஆனால் அட்டவணையில் உன் பேர் இல்லையே. நீ 2 பெரிய துஷ்ட சந்ததி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி விட்டாயே, மோவாப் அம்மோனை. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை, 10 தலைமுறை அது சிக்கலை அது சந்தித்தது. ஒரு மனிதனுடைய தெரிந்து கொள்வதின் உரிமை, சுயாதீன சித்தத்தின் முடிவு எவ்வளவு பேரை பாதிக்கும் என்பது இந்த லோத்துக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லையா? அங்கே 27 மீண்டும் வாசிக்க கேளுங்க. 2 நாளாகமம் 27. அங்கே பின்னாட்களில் நாளாகமக்காரன் அதை ஆபிரகாமின் வாக்குத்தத்தை குறிப்பில் வைக்கிறான். இதோட முடிப்போம். வாசிங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா?
துரத்தி விட்டு சந்ததிக்கு கொடுத்தார். நாம் தான் அந்த சந்ததி. நமக்கு சிநேகிதனாகிய ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதம் உண்டு. முழங்கால் படிடுங்க. இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கு ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பூமி தாங்காத இடத்தில் யாரும் போய்விடாதீங்க. வாக்குவாதம் என்ற இடத்தில் நாம் நோக்கம் குறியற்று நாம் பேசி தெரியக்கூடாது. அதற்கு பின்பு தேவன் அங்கே மிகப்பெரிய தெளிவான இடத்திலே, அதனால்தான் காலங்கள் நேரங்கள் சத்தியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்ட் போட்டுருக்குதுன்னு போகாதீங்க. ஆபிரகாம் மிக தெளிவாக டைம் லைன் சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த இடத்தை. அது வரைக்கும் நாம் தாழ்ந்து பணிந்து இணக்கத்தோடு அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும். அதுதான் அங்கே இருக்கிறதான சாந்த கொள்ளும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த மீக் ஸ்பிரிட் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் யார்? அவர் ஆரானிலே சம்பாதித்தவர்கள், காசு கொடுத்து வாங்கினவங்க. லிக்விட் அசர்ட் என்ற இடத்திலே அடிமைகளை வாங்குகிறார். ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுக்கிறார். ஆடு மேய்க்கிற எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. அவர்களுக்கு நீதி நியாயத்தை போதிக்கிறார். அவர் சாப்பிட்டதை கொடுக்குறாரு, அவர் உடுத்தினதை கொடுக்குறாரு, அவர் படுத்த இடத்துல படுக்கிறாரு. இதாங்க ஆபிரகாம். அவருக்குன்னு தனியாக ஒரு பங்களா கட்டி அதுவில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் கூட அறுத்துருக்குன்னு நான் சொன்னார். நீ என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இவனுங்க ஒரு 5 ஸ்டார் சாப்பாடு, ஜனங்களுக்கு எல்லாரும் ரேஷன் அரிசி. இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை நாம் என்ன செய்கிறதுனே தெரில. ரொம்ப அநியாயம் இவனுங்க செய்கிறதெல்லாம். இவனுங்க பிஎம்டபிள்யூயும் டபுள் டோர் பெஞ்சில் போய்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஆபிரகாம் செல்வ செழிப்புன்றான். திருட்டு பயிர். மே த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் கம் அப்பான் தெம். ஏனோக்கு சொன்னபடி சொல்கிறேன், 1000 தூதர்களோடு அவர் மேல் நியாயத்தை இப்போ இறக்குவாராங்க. ஏன்னா ஒரு சைக்கிள் இல்லை, எத்தனை பேர் உன் சர்ச்சில் இருக்கிறான். டிவிஎஸ் 50 கூட இல்லை, அந்த மாதிரி வண்டி இப்போ இல்லை. ஒரு 50,000 வண்டி தான் வாங்கி கொடுறான் அவன். பென்ஸுக்காரை விற்று ஒரு 10 பேருக்கு. அயோக்கிய பயல்கள். தேர் ஆல் wicked ungodly idiots preaching prosperity for their doom, for destruction. ஆபிரகாம் தாம் போன வண்டியில் ஏழைகளை கூட்டிக்கிட்டு போகிறாரு. என்னங்க இதெல்லாம்? அவர் வச்சிருந்த வெள்ளி பொண்ணை வச்சு அடிமைகளை விலை கொடுத்து ஏன் வாங்கினார்? திரும்பி அடிமைப்படுத்தவா? enslave them more, he liberated them. தேவனுடைய அறிவிலே அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களை மந்தை மேய்ப்பர்கள் ஆக்கினார். அவர்களை தன் வீட்டிலே சுதந்திரவாளிகள் ஆக்கினார். வாட் அ கிரேட் ஏப்ரஹாம். இவன் இன்னைக்கு எல்லாரையும் வேலைக்காரன் ஆக்கிட்டான். ஒரு 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 பாஸ்டர் என்று சொல்லி வேதனைப்பட்டார். உடன் ஊழியர் அவங்க சொல்கிறாங்களா, நாங்கள் இங்கே நீங்கள் இங்கே. வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்குமோ. வளர்ச்சி இப்படியே தான் இருக்குமோ. வளர்ச்சி விகிதத்தை எப்படி வகுத்துக்கிறான் பார்த்தீங்களா? எப்படி என்ன சொல்வது? நம்ம என்ன இதை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேருந்து நம்ம பூரணத்தை அடைவோம்? ஆபிரகாமின் மார்க்கத்தினுடைய கடைசி நிலை என்ன? பிரியமான ஆபிரகாமுக்கு கானானின் சந்ததியை துரத்தி விட்டு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். பிரியமான ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் நம்ம ஒருவருக்கும் பெரும்படிக்கு இந்த ஆபிரகாமினுடைய அனைத்து வரிசையான சிந்தனைகளையும் நோக்கங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் தெளிவு பண்ணுவோம். அதில் முக்கிய விஷயம் என்ன? I will make your name great. I'll make your name great. உன் பெயரை நான் பிரஸ்தாவப்படுத்துவேன். பெயர் என்றால் என்ன? த கேரக்டர் அண்ட் பர்பஸ். என் பேர் பெருசாக இருக்குது, பாப்புலராக இருக்குது. உனக்கு கேரக்டர் இல்லை, பர்பஸ் இல்லை. நீ ஒரு திருட்டு பையன். கரெக்டா? நீ எல்லா திருடன் தான் பாப்புலராக இருக்கிறான். அவனுக்கு என்ன கேரக்டர் இருக்குது, என்ன பர்பஸ் இருக்குது? பட் ஏப்ரகாம் பாப்புலர். ஏப்ரகாம் பெயரை பெருசது போல நம் பெயரை பெரிதாக்குவார். Abraham's character and purpose is the great name, man. அவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் அவனுக்குள்ள இருந்தது. அதை அடிமைகளுக்கு கொடுத்தான், தன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு கொடுத்தான். எப்படிப்பட்ட ஆபிரகாம் அவர் பிரியமான ஆபிரகாம், சிநேகிதனாக ஆபிரகாம். அவரை தெளிவாக பேசிட்டோம். உண்மையாலேயே ஆபிரகாம் சந்தோஷப்படுவார் பரலோகத்தில். ஆகாபு துக்கப்பட்டு தரிசனத்தில் போய் திட்டினார்ல, நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணேன், என்னை இப்படி திட்டியே. அந்த 2வது வசனத்தை கீழே படி, ஆங்கிலத்தில் இருக்கும். அவள் பண்ண வேலை தானே, குத்தி விட்டனால தான்டா நான் பண்ணேன்னு அவர் போய் திட்டி அந்த ஊழியக்காரர் அடுத்த 6 மாதம் ஆபாக நல்லதை பேச. இன்றைக்கி ஆபிரகாம் சந்தோஷப்படுவார். இன்றைக்கி தான்டா 100 ஆண்டு கால பெந்தகோஸ்தே வரலாறுல ஒருத்தன் என்னை பற்றி தெளிவாக பேசியிருக்கான்ட்டு இந்த ஆபிரகாம் இன்றைக்கி சந்தோஷப்படுவார். 100 ஆண்டு கால பெந்தகோஸ்தே வரலாற்றில் ஒருத்தன் தெளிவாக பேசினான்டா. அதே போல் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பிதாக்களும் சந்தோஷப்படுவாங்க. சி ஜான், ஏஸ் தாமஸ், பாஸ்டர் எஸ்பி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. என் வழி என்னுடைய பிள்ளை ஞான்தாஸ் பையனா, அவன் தெளிவாக பேசியிருக்கான் சத்தியத்தை. அன்னைக்கு ஆவியில் நிறைஞ்சு கூச்சான், ஊழியத்துக்கு கூப்பிட்டோம், ஓடிட்டான். அவனுடைய சந்ததி இந்த உபதேசத்தை தெளிவாக பேசி எம்ஜி சந்தோஷப்படுவார். இந்த காலையில் எல்லாம் முழங்கால் படிடுங்க.
பிரியமான ஆபிரகாமின் சந்ததிக்கு கானானின் 7 ஜாதிகளை துரத்தி சுதந்திரத்தை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது.